பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம கதிர் இருந்துட்டு ராஜுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ராஜு ஃபோனை அட்டன் பண்ண உடனே பேசாமல் கதிர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்கவும், ராஜி நீ நல்லா இருக்குல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்குறாங்க. உடனே ராஜு இருந்துட்டு இல்லை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ கூட இங்கே பெரிய ஹாலில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கண்டிப்பாக எனக்கு தோணுது இந்த போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த போட்டியெல்லாம் வேண்டாம், நீ கிளம்பி வந்துடு, இல்லை வந்து கூட்டிகிட்டு வரதுனா கூட சொல்லு, நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. முடியாது, நான் சொன்ன மாதிரி இந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அந்த வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு நீண்டா கதிரோட ரூமுக்கு வராங்க. ஆமாம், ராஜி கால் பண்ணடா, என்ன சொன்னா, அங்கே எல்லாமே வசதியாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லதாம்மா இருக்கா, அவள் இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு எதுக்கு தான் அவளுக்கு இவ்வளோ பிடிவாதமோன்னு தெரியல, ஆனால் நீயும் அவளை தனியாக விட்டுருக்கக்கூடாது, நீயும் கூட போயிருக்கணும். அங்கே ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட நம்ம பாட்டு கிளம்பி வந்துட்டோம், நம்ம யார்கிட்ட சொல்கிறதுன்னு அவள் தனிமையாக ஃபீல் பண்ணக்கூடாது, நீ போகிறதா இருந்தால் போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.